إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வீடுகளிலும் வீதிகளிலும் இருந்து கொண்டு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களது கவனத்திற்கு ஒரு சில செய்திகளை விழிப்புணர்வுக்காக தெரிவிக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். போதை பாவனை குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் இன்மையில் ஏற்படக்கூடிய இழிவுகள் குறித்தும் ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காலத்தின் அவசிய தேவையாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வீதியிலே நீங்கள் அமராதீர்கள் என்ற கட்டளையை பிறப்பிக்கின்ற போது மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் வீதியில் நிற்க வேண்டிய அல்லது அமர வேண்டிய நிலை ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வீதிகளிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் வீதிக்கென்று சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்போது மீண்டும் மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வீதிக்கு அப்படி என்னதான் உரிமைகள் இருக்கின்றன என்று கேட்கிற போது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், வீதிகளிலே செல்லுபவர்களுக்கு இடையூறு அளிக்காமல் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அதே போன்று நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் வீதியிலே இஸ்லாம் வலியுறுத்தலின் அடிப்படையிலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, போதை குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், போதை என்பது ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், அது ஷைத்தானுடைய செயல் என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. எனவே அந்த போதையை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றார். நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆனை நம்பி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு திருக்குர்ஆனிய வசனம் தான் போதையை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், அப்படி நீங்கள் விலகிக் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக குறிப்பிடுகின்ற போது, இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பகலா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், அந்த சூதாட்டத்தின் மூலமாகவும் போதையின் மூலமாகவும் ஷைத்தான் எதனை உங்களுக்கிடையே விரும்புகின்றான் என்று சொன்னால், உங்களுக்கு இடையே பகைமையையும் வெறுப்பையும் தான் ஷைத்தான் ஏற்படுத்துகின்றான், பகைகள் அதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் போதை என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியம், இஸ்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது, அது ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறது. அந்த செயலை யார் செய்கிறார்களோ, யார் போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்களோ, போதையை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் ஷைத்தானியத்தான குணம் கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இழிவடைந்தவர்கள், அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய இந்த போதை என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் மிகவும் பாரதூரமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஆனால் இன்று இந்த சமுதாயத்திலே அல்லாஹ் தஆலா அருள் செய்த நபர்களை தவிர இந்த சமுதாயத்திலே ஏராளமான நபர்கள் இந்த போதையை விற்பனை செய்யக்கூடியவர்களாகவும் அதனை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த போதை என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் இஸ்லாம் தடுத்திருக்க, அந்த தடுத்த ஒரு விடயத்தை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு இழிவுக்குரியவர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த போதை பயன்பாட்டினால் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். குடும்பத்திலே பல்வேறுபட்ட சிக்கல்களை ஏற்படுகிறது. ஒருவர் கடல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால்
அந்த உழைப்பை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்காமல், தன்னுடைய மனைவிக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்காமல், தன்னுடைய பெற்றோர்களுக்கென்று தனது ஊழியத்திலிருந்து கொண்டு போய் சேர்ப்பிக்காமல், இந்த வேலை என்று சொல்லக்கூடிய இந்த சைத்தானியத்தான செயற்பாடுகளுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்கள் இப்படியான இந்த காரியத்தை நீங்கள் செய்கிற போது உங்களை விட்டும் வெறுக்கக்கூடியவர்களாக, உங்களை விட்டும் தூரமாக கூடியவர்களாக இருக்கின்ற விடயத்தை நாங்கள் நிதர்சனமாக பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் உழைக்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக என்னுடைய குழந்தைக்கு நான் உணவூட்டக்கூடிய வகையிலும், என்னுடைய குழந்தைக்கு நான் உடையூட்டக்கூடிய வகையிலும், என்னுடைய மனைவியை பராமரிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வது என்பது அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமலாக இருக்கிறது. ஆனால் அந்த அமலை விடுவதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினுடைய, எங்களுடைய பிள்ளையினுடைய உணர்வுகளை புரியாதவர்களாக, எங்களுடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரியாதவர்களாக, பெற்ற தாயை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, பெற்ற தகப்பனை அழிக்கக்கூடியவர்களாக ஒரு சைத்தானியத்தான சிந்தனையோடு நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை இழிவானதாக, கேவலமிக்கதாக இருக்கின்றது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த போதை என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தின் மூலமாக ஏராளமான பிரச்சனை, உடலியல் ரீதியான பிரச்சனைகளையும் உளவியல் ரீதியான பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அந்த உடலியல் ரீதியான பிரச்சனையை நாங்கள் பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் நியமத்தாக இருக்கிறது, அவனுடைய அருட்கொடையாக இருக்கிறது. ஆனால் அவன் வழங்கிய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடிய வகையிலே இருக்கிற போது நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த போதைப் பொருள் மூலமாக எங்களுடைய சுவாசத்தில் கோளாறு ஏற்படுகிறது, சுனோய் ஏற்படுகிறது, கிட்னி பழுதடையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது. இப்படி உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் பாழாகக்கூடிய விதத்திலே, அழிவடையக்கூடிய விதத்திலே இந்த போதை பயன்பாட்டினால் எங்களுடைய உடலியல் ரீதியான நோய்களுக்கு நாங்கள் எங்களை நாங்களே அழைத்துக் கொள்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய கரத்தினாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களையே நீங்கள் அழிக்கக்கூடிய இந்த போதையின் மூலமாக நீங்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்கின்றீர்கள் என்பதை போதை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, உளவியல் ரீதியான எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறது. ஒருவன் இந்த போதையை பயன்படுத்துகின்ற போது அந்த போதையினால் சுய நினைவாற்றல் இல்லாதவனாக, புத்தி சுயாதீனமற்றவனாக, ஒரு பைத்தியகாரனாக இந்த சமூகத்திலே அவன் கண்காணிக்கப்படுவதை பார்க்கின்றோம். இந்த போதை பயன்பாட்டினால், போதை பயன்படுத்துகின்ற இந்த அம்சத்தினால் அவன் ஒரு புத்தி சுயாதீனமற்ற ஒருவனாக இந்த சமுதாயத்திலே நடமாடிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய இந்த காரியத்தின் மூலமாக அவனுடைய பொருளாதாரம் அழிக்கப்படுகிறது. இந்த சமுதாயத்திலே ஏராளமான நபர்களை எல்லாம் நாங்கள் பார்த்து வருகின்றோம். இந்த சமுதாயத்திலே ஒரு செல்வந்தர்களாக இருந்தவர்கள், இந்த சமுதாயத்திலே பல வாகனங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடிய சமூக தலைவர்களாக இருந்தவர்கள் இந்த போதை பயன்பாட்டினால் இன்று வீதிகளிலே பைத்தியக்காரர்களாக, பிச்சைக்காரர்களாக வீதியிலே உலா வருகின்றார்கள் என்று சொன்னால் இந்த போதை என்பது அவர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தன்னுடைய அரசியல் காலகட்டத்திலே ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். அந்த பிரச்சாரத்தினுடைய மிக பிரதானமான அம்சம் என்னவென்று சொன்னால் விலகிச்சல். போதை பயன்படுத்தக்கூடியவர்களே நீங்கள் விலகிச் சென்று விடுங்கள், போதை வியாபாரம் செய்யக்கூடியவர்களே நீங்கள் அதை விட்டு விலகி விடுங்கள் என்ற ஒரு கருப்பொருளிலே விலகிச்சல் என்கிற அடிப்படையில் இந்த போதையற்ற ஒரு சமுதாயத்தை, போதையற்ற ஒரு கிராமத்தை, போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எமது நாட்டு இந்த போதை என்கிற இந்த விடயத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்வதை பார்க்கின்றோம். இப்படியான இந்த பிரச்சாரத்தினை நாங்களும் விழிப்புணர்வூட்ட வேண்டும், சமூகத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஒவ்வொரு வீதிகளாக இறங்கி இது குறித்த பாரதூரங்களை நாங்கள் எடுத்துச் செல்ல கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, விற்பனை செய்யக்கூடியவர்களே,
போதை என்பது மதுபானமும், அதே போன்று கஞ்சாவும், அதே போன்று குடிசையும் தூரமாக இருக்கின்ற விடய மாத்திரம் போதை கிடையாது. ஒவ்வொரு வியாபாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு சில்லறைக்கடை வியாபாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். சிகரெட் என்பது ஹராம், பீடி என்பது ஹராம், சுருட்டி என்பது ஹராம், புகையிலை என்பது ஹராம். எதுவெல்லாம் போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது அத்தனையும் ஹராம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே பீடி விற்பனை செய்து, அதே போன்று சிகரெட் விற்பனை செய்து, போதை விற்பனை செய்து, சுருட்டிகளை விற்பனை செய்து, ஹெரோயின்களை விற்பனை செய்து, போதையூட்டக்கூடிய குடிசைகளை விற்பனை செய்து, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த வியாபாரம் என்பது, அந்த வியாபாரத்தில் வரக்கூடிய அத்தனை லாபங்களும் ஹராமாக இருக்கின்றது என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பிரயாணி, அந்த பிரயாணியுடைய சுபாவம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் அழுக்கான ஆடையோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, என்னுடைய தேவையை நிறைவேற்றிவிடு என்று அழுது புலம்பிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையை பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அந்த தோழரை பார்க்கிறார். பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர் உண்ணுகின்ற உணவு ஹராம், அவர் குடிக்கின்ற பானம் ஹராம், அவர் அணிகின்ற ஆடை ஹராம். இப்படி அனைத்தும் ஹராமாக இருக்கிற போது எப்படி அவருடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்த வியாபாரத்தின் மூலமாக, நீங்கள் இந்த போதை வியாபாரத்தின் மூலமாக, சிகரெட், பீடி, கஞ்சா போன்ற இந்த காரியத்தை விற்பனை செய்வதற்காக அதிலே வரக்கூடிய அத்தனை விடயங்களும் ஹராமாக இருக்கிறது. நீங்கள் உண்ணுகின்ற உணவு ஹராம், நீங்கள் உடுக்கின்ற ஆடை ஹராம், நீங்கள் சேர்க்கின்ற அத்தனை சொத்துக்களும் ஹராமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்திலே உங்களுக்கு ஒரு நோய் வருகிற போது, உங்களுடைய குழந்தைக்கு ஒரு நோய் வருகிற போது, நீங்கள் அவசைப்படுகிற போது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களே, இறைவா என்னுடைய குழந்தையை பாதுகாத்து விடு, இறைவா எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயிலிருந்து பாதுகாத்து விடு என்று யாரெல்லாம் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற விடயத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை எதிர்த்து, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை புறக்கணித்து, அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை புறக்கணித்து, இது போன்ற ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு போதையை பயன்படுத்தக்கூடிய, போதையை விற்பனை செய்யக்கூடிய இந்த அம்சத்தை நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழிவை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். ஒரு எச்சரிக்கையான ஒரு அம்சம். உலக வாழ்க்கையிலே பல இழிவுகளை இந்த போதை பயன்பாட்டினால், போதை விற்பனையினால் பல இழிவுகளை இந்த சமுதாயத்திலே நீங்கள் சந்திக்கின்றீர்கள், சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா அருள் செய்த நபர்களை தவிர, ஆண்கள் பெண்களை தவிர ஏராளமான ஆண்களும் பெண்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்த காரியம் என்ன? இந்த சமுதாயத்தை அழித்து, ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கையை சீரழித்து சின்னாபின்னமாக்கி அவர்கள் சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வியாபாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே. அப்படிப்பட்ட நபர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டார்களே. என்ன காரணம்? அவர்கள் செய்த இந்த காரியம் என்பது மிகப்பெரிய ஒரு சட்டவிரோதமான ஒரு அம்சம். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இழிவுக்கு மேல் இழிவை ஏற்படுத்தி இன்று மிகப்பெரிய ஒரு சாபத்தை, ஒரு சாபக்கேட்டை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பாடமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லாம் கேள்விப்படுகின்றோம், ஒரு நபர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நபர் குறித்து நல்லதைத்தான் நாங்கள் பேச வேண்டும். ஆனால் இந்த சமுதாயத்திலே ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இந்த சமுதாயம் எப்படி செல்கிறது? அப்படிப்பட்ட ஒரு நபர், போதையை பயன்படுத்திய ஒரு நபர் அல்லது போதையை விற்பனை செய்த ஒரு நபர் இறந்து விட்டால் அந்த நபருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஒரு சனியன், ஒரு சைத்தான் துளைந்து விட்டது, ஒரு கேடுகட்டவள் துளைந்து விட்டால், நாசமாகிவிட்டால். இப்படிப்பட்ட கேடுகட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே அழித்தொழிக்கப்பட வேண்டும், நாசமாக வேண்டும் என்று பச்சிளம் குழந்தை முதல் பல்லுழுந்த கிழவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு சாபமிடுகின்றார்கள் என்று சொன்னால் இதைவிட கேவலமும் இழிவும் வேறு எந்த அளவுக்கு இருக்கின்றது?
அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அதிகமாக திருமறை குர்ஆன் குறித்தும் அல்லாஹ்வின் தூதருடைய பொன்மொழிகள் குறித்து நாங்கள் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், நீங்கள் எங்களுடைய சகோதரர்களாக, எங்களுடைய சகோதரிகளாக நான் வாழுகிற போது, நான் மரணிக்கின்ற போதும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியானாக இருக்க வேண்டும், நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும், நரகத்துக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக நான் எப்படி அல்லாஹ்வை சார்ந்து தொழுது கொண்டிருக்கின்றோனோ, அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றோனோ, அதே போன்று என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அல்லாஹ்வுக்கு விருப்பமானவளாக வாழ வேண்டும். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். எனவே அந்த சகோதரத்துவ உணர்வோடு நீங்கள் இப்படிப்பட்ட இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். யாரெல்லாம் போரை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அதை விட்டு விலக வேண்டும், தன்னுடைய குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். யாரெல்லாம் விற்பனை செய்கிறார்களோ அந்த விற்பனையை நீங்கள் இந்த அளவிலே இறைவனுக்காக வேண்டி, இறைவனுடைய திருமறை குர்ஆன் உங்களுக்கு சொல்லப்படுகிற போது அந்த திருமறை குர்ஆனுக்கு கட்டுப்பட்ட மூமின்களாக, முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் குறித்த எச்சரிக்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அந்த மரணித்த அந்த நபர்களை தொடர்ந்து 3 அம்சம் அவரை நோக்கி செல்கிறது, 2 அம்சம் திரும்பி விடுகிறது, ஒரே ஒரு அம்சம் தான் அவருடைய மண்ணறையிலே அவரோடு இருக்கின்றது என்பதாக குறிப்பிட்டார்கள். அப்படி கூறிவிட்டு சொன்னார்கள், ஒருவர் புதைக்கப்பட்டு விட்டால், ஜனாசா தூக்கி சென்று அவரை அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருடைய சொத்துக்கள் அவரை விட்டு பிரிந்து விடுகிறது. அவருடைய குடும்பம், பிள்ளை, தன்னுடைய கணவன், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் என்று யாரெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்தோமோ அவர்கள் எங்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். எங்களோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் அமல், நாங்கள் செய்த செயல். அந்த செயல் நல்லதாக இருந்தால் மறுமையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் செய்த செயல் கெட்டதாக இருந்தால் மண்ணறையில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், மறுமையிலே நரகத்துக்கு நீங்கள் வீசப்படுவீர்கள் என்றார்கள். அந்த அமல் சிறப்பான அமலாக இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஹராமான தொழிலை செய்யாமல், ஹராமான வியாபாரத்தில் ஈடுபடாமல், கிடைக்கக்கூடிய சில்லறை ரூபாய்கள் 20, 30, 40 ரூபாய்களுக்காக வேண்டி சிகரெட்டுகளை விற்பனை செய்து அந்த ஹராத்தை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். வீடியை விற்பனை செய்து அந்த ஹராத்தின் மூலமாக என்னுடைய குழந்தையை நான் வளர்க்க மாட்டேன். அந்த ஹராமான ஊதியத்தின் மூலமாக என்னுடைய தாய் தந்தைகளுக்கு நான் உணவளிக்க மாட்டேன் என்கிற உறுதியோடு ஒவ்வொரு வியாபாரிகளும் தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக உங்களுடைய செயல் சிறப்பானதாக அமைந்து விடுகிறது. அதன் மூலமாக நீங்கள் மண்ணறையிலே வெற்றி பெற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். எனவே அன்புக்கின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சொல்லக்கூடிய இந்த செய்தியின் மூலமாக, சொல்லக்கூடிய இந்த தகவல் மூலமாக யாரெல்லாம் வேலையூட்டக்கூடிய இது போன்ற ஹராமான வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஹராமான காரியத்திலிருந்து விட்டு விலகி விடுங்கள், அதை விட்டும் தூரமாகி விடுங்கள், அந்த வியாபாரத்தை விட்டு ஒதுங்கி விடுங்கள். ஹலாலான முறையிலே நீங்கள் சம்பாத்தியத்தை தேடிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் ஹராமான முறையிலே நீங்கள் சம்பாத்தியத்தை தேடிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நீங்கள் இழிவை நீங்கள் சந்திப்பீர்கள், கேவலத்தை சந்திப்பீர்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஆளாகப்படுவீர்கள் என்கிற விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களே, பயன்படுத்தக்கூடிய குடும்ப தலைவர்களே, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரய்யத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பிறப்புகள் பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய குழந்தை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய தொழில் குறித்தும் உங்களுடைய அமல் குறித்தும் ஒவ்வொரு காரியம் குறித்தும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே அந்த விசாரிக்கப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கை செய்தப்பட்டவர்களாக இருக்காமல், நீங்கள் யாரெல்லாம் பயன்படுத்துகின்றீர்களோ, யாரெல்லாம் இந்த கேடுகட்ட காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த சைத்தானியத்தான செயற்பாடுகளிலே மூழ்கி இருக்கிறீர்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி திரும்பி வாருங்கள்.
அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை விட்டு விலகி விடுங்கள். உங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய மனைவியினுடைய உணர்வுகளுக்காக, உங்களுடைய தாய் தந்தையினுடைய பிரார்த்தனைக்காக வேண்டி நீங்கள் அந்த செயலில் இருந்து விடுபட்டு விடுங்கள். அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய குழந்தைகளோடு நீங்கள் கொஞ்சி குழாவி பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். அயலவர்களோடு, சமூகத்தவர்களோடு நல்லவர்களாக நீங்கள் வாழலாம். எனவே இதனை பயன்படுத்தக்கூடியவர்கள் தயவு செய்து இறைவனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சி, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தை பயந்து, சமூகத்திலே ஏற்படக்கூடிய அந்த இழிவுகளை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து விலகி விடுங்கள். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த கேடுகட்ட இந்த காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அதே போன்று பொதுமக்களுக்கு ஒரு செய்தியை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த சமுதாயத்திலே அதிகமான நபர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த வியாபாரத்திலும் ஹராமான குடிசை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, போதை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அதிக நபர்கள் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மானக்கேடான ஒரு வெறுக்கத்தக்க செயலை நீங்கள் கண்டால் உங்களுடைய கரம் கொண்டு தடுக்க வேண்டும். அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவினால் அதை தடுக்க வேண்டும், அல்லது வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றார்களே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். எனவே அந்த அடிப்படையிலே நீங்கள் இப்படிப்பட்ட வியாபாரிகளை உங்களுடைய வீடுகளுக்கு அருகாமையிலே நீங்கள் கண்டால், அவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். இதன் மூலமாக நீங்கள் ஹராமான முறையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள். ஹராத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காதீர்கள், உங்களுடைய மனைவிக்கு கொடுக்காதீர்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்காதீர்கள். எனவே ஹலாலான வாழ்க்கையை வாழுங்கள், ஹலாலான வியாபாரத்தை செய்யுங்கள் என்று அறிவுரை கூறுங்கள். அதற்கும் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாட்டின் சட்டத்தின் அடிப்படையிலே யாரெல்லாம் இது போன்ற காரியத்தை ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையை சீரழித்து நடுத்தரவுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த கேடுகட்ட போதை வியாபாரத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் உங்களுடைய குடும்பம் என்று பார்க்காமல், உங்களுடைய அயலவர்கள் என்று பார்க்காமல், உங்களை சார்ந்தவர்கள் என்று பார்க்காமல் அவர்களை நீங்கள் போலீசாரிடத்திலே காட்டிக் கொடுங்கள். அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு போய் நிறுத்துவதற்கான சகல வேலையும் நீங்கள் செய்யுங்கள். அதன் மூலமாக நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு தர்மம் செய்த ஒரு கூலியை அடைவீர்கள். எனவே அனைவரும் இந்த போதைக்கு எதிராக அணிதிரண்டு போதை விழிப்புணர்வோடு வாழ்ந்து என்னுடைய குழந்தையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சந்ததியை போதையற்ற ஒரு குடும்பமாக, போதையற்ற ஒரு சமூகமாக உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக என்னுடைய மறுமை வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். மறுமை, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, அழிந்து செல்லக்கூடியது. மரணம் என்பது எப்போது வரும் என்பதை யாரும் அறிய மாட்டோம். நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றோம், அந்த காரியத்தின் மூலமாக நாங்கள் செய்கின்ற அந்த காரியம், நாங்கள் ஹராமான போதை வியாபாரத்தை செய்ய கொடுக்கின்ற போது மரணித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து வாழ்க்கையும் நாசமாகி விடுகிறது. நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற போது நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நாசமாகி விடுகிறது. விரைவிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறிவிடுவோம். எனவே உலகத்தை அஞ்சி, மறுமையை அஞ்சி, இது போன்ற காரியத்திலிருந்து விடுபட்டு போதையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் உறுதுணையாளர்களாக, பங்காளர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாகவும், நன்மை ஏறி தீமை தடுக்கக்கூடிய பணிகளிலே எங்களையும் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை கூறி இன்றளவு இந்த திருமுனை பிரச்சாரத்தினை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹித வான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.